ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமயில இருந்துட்டு தான் மாசமாக இருக்கிறத நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் போயிட்டு, இங்கே பாருடி, நீ மட்டும் உன் புருஷங்கிட்ட பேசிட்டு நாளைக்கே இந்த வீட்டை விட்டு போகலன்னா நானே போய் அங்கே சண்டை போட்டு உன்னை விட்டுட்டு வருவேன். அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன். இங்கே பாருமா, சண்டை போடாதம்மா, நானே மாமா கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி நானே கிளம்பிடுறேம்மா. நான் இருக்கிறது உனக்கு பாரமா இருக்குதாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நீ உன்னோட புருஷனோட வந்திருந்தனா நான் பாரமெல்லாம் நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா நீ புருஷன் இல்லாம வாழா வெட்டிய வந்து உக்காந்துக்கிட்டுக்கடி, அதனால தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா, நீ ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ஊசியை குத்துற மாதிரி பேசுறமா, அது மனசுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஏற்கனவே மாமாவை பிரிஞ்சதுனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதை விட வேதனை எனக்கு வேற எதுவுமே கிடையாது. நீ அதுக்கு மேல என்ன பேசி பேசி மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தா முதல்ல நான் தாண்டி சந்தோஷப்படுவேன், வேற யாரு சந்தோஷப்படுவா? இங்க பாரு, உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டு நீ நாளைக்கு உன்னோட புருஷன் வீட்டுக்கு போய் உன்னோட புருஷனை இந்த வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எதுவுமே கேட்க மாட்டேன்டி. அம்மா மனசு நீயாவது புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில இருந்துட்டு தான் பிரெக்னண்டா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டே தூங்கிடுறாங்க. தூக்க கண்ணுல நம்ம சரவணன் கிட்ட கோவிலில் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு கனவு வருது. என்னன்னா, நம்ம தங்கமயில இருந்துட்டு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதாவது சரவணன் கிட்ட கொடுக்குறாங்க. மாமா, இங்கே பாருங்க மாமா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் உங்க கூட பேசிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உங்க கூட பேசணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வரவே வராது, எதுக்காக இப்போ என்னை மீட் பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு கோவமாக கேட்கவும், இல்லை மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லலான் தான் வந்தேன், இதை பாருங்க மாமா, இது என்னன்னு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இங்கே பாருடி, நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்க விரும்பவே இல்லை, நான் எதுவும் பார்க்கல, என்னென்ன விஷயத்த சொல்லுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் மாசமா இருக்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சரவணன் பயங்கர கோவத்தோட, இங்க பாருடி, என்னடி இந்த பிரச்சனையில நான் மாசமா இருக்கிறேன், அதனால என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்கன்னு இதை காரணமா வச்சு உள்ள வந்துடலான்னு மட்டும் நினைக்காத, நீ மாசமா இருக்கனா அதுக்கு நான் அப்பாவா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவோம். மாமா, என்ன மாமா பேசுறீங்க நீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, அப்படி ஒரு எண்ணம் இப்போ வரைக்குமே நான் எனக்கு வந்ததில்லை மாமா, இந்த மாதிரிலாம் என்ன அசிங்கப்படுத்தி பேசாதீங்க மாமா, இது கோவில் மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, எதுவா இருந்தா என்ன, இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானடி, நான் இப்படி பேசுறேன்னா அதுக்கு காரணமும் நீ தானே, நீ எனக்கு கொடுத்த ஹோப், நீ மட்டும் என்னோட நம்பிக்கையை உடைக்காம இருந்திருந்தா இந்த மொமெண்ட் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இங்க பாரு, இனிமே இதை காரணமா வச்சு என்னோட வீட்டு பக்கம் எதுவும் வந்துடாத அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில விட்டுட்டு நம்ம சரவணன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திடீர்னு நம்ம தங்கமயில எழுந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே, ஐயோ கடவுளே, மாமா இப்படியெல்லாம் பேசுவாரா, கடவுளே, மாமா இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி என்னை திட்டிடவே கூடாது, என்னோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா, வேறு யாரும் கிடையாது கடவுளே, இதுக்கு மட்டும் நீ எனக்கு துணையா நிற்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே படுக்கிறாங்க. அது அடுத்த நாள் காலையில் உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, எப்படி உன் புருஷன்கிட்ட சொல்லலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேம்மா, இங்கே பாருடி, சாப்பிட்டுட்டு போடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகிடுது. என்னம்மா, இத்தனை நாளாக தட்டை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படி இப்படின்னு என்னை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனால் இன்னைக்கு சாப்பிட்டு போன்ற என்ன புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ ஒத்த ஆளாக இருந்தா நான் எப்படியோ போடின்னு விட்டுருப்பேன், ஆனால் நீ வயிற்று புள்ளக்காரியாக இருக்கே, என்ன பண்ணுறது, ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, இங்கே பாருங்கக்கா, அம்மா மனசு மாறத்துக்குள்ள வாங்க நீங்கள் சாப்பிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டியெல்லாம் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இங்கே பாரு சுடர், எனக்கு போதும், நான் போயிட்டு மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போன உடனே நம்ம சரவணன், அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன், இவங்க 2 பேரும் தான் கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம மயில வந்துட்டு பயங்கர சந்தோஷமா உள்ள போறாங்க. உள்ள போன உடனே, மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த வாய்ஸை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு
கோவம் அப்படியே எங்கே உச்சந்தலைக்கு ஏறிடுது. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் இருக்கீங்கன்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருக்கேன். அவளை இங்கேருந்து போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்கே பாருப்பா, எதுக்காக இங்கே வந்திருக்க? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கஷ்டப்படுத்தினதெல்லாம் பத்தாதா? இதுக்கு மேலே என்ன கஷ்டப்படுத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் யாரையும் கஷ்டப்படுத்த வரல. இப்போ உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னடி எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, என்ன மாமா, என்னை பிரிஞ்சு போகிறதுலையே நீங்கள் குறியாக இருக்கீங்களே? இல்லை மாமா, நான் அதை யோசிச்செல்லாம் வரல. இப்போ நான் எதை யோசிச்சு வந்தேனா, இல்லை எந்த விஷயத்த சொல்கிறதுக்காக வந்தேனா, என்னென்னு சொல்ல வர்றதை கேளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு, எது பேசுகிறதா இருந்தாலையும் நீ கோர்ட்டில் பேசிக்கோ, இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, மாமா என்ன மாமா, உங்களுக்கும் என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை பரிதாபம் எதுவுமே இல்லையா மாமா? நான் உங்களுக்கு அப்படியேப்பட்டது என்ன பண்ணிட்டேன்? ஏதோ ஒரு 4-5 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னோட அம்மா. என்னோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக முட்டாள்தனமாக என்னென்னமோ பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுவோம் மாமா? ப்ளீஸ் மாமா, நான் சொல்கிறத வரதை மட்டும் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, என்னம்மா சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, நம்ம வீட்டு வாரிசை நான் வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கேன் மாமா. நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தேன். 2 மாதம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு அப்படி ஆடி போயிடுறாரு. அப்படியே பேச வார்த்தையே வரல. நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னடி என்ன, அதாவது போன வாட்டியும் இப்படி தான் நான் மாசமாக இருக்கேன்னு வீட்டுக்குள்ளே வந்தேன். இப்போயும் அதையே போய் சொல்லி வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா சத்தியமா இல்லை மாமா, இந்தாங்க மாமா ரிப்போர்ட்டு, ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னோட பித்தலாட்டத்தையும் நடிப்பையும் என்னால் நம்பவே முடியாதுடி. இப்படி கேவலமாக பொய் சொல்கிற வேலை உனக்கு நல்லாவே வருமே, இதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாது. இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு கடைக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. நம்ம தங்கமயில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோவமா உள்ள வந்து, இங்க பாருடி, எதுக்காகடி கடிக்கலாம் வந்திருக்க நீ? இங்க பாரு, என் குடும்பத்துல இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. அது போதாதடி, இன்னும் என்ன கஷ்டப்படுத்துறதுக்காக இங்க வந்திருக்க? இங்க பாருங்க அத்தை, நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் வரல அத்தை. என்னோட நான் என்னோட மனசில் இருக்கிற விஷயத்தையும் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கூட சந்தோஷமான விஷயமா எங்களுக்கு வரவே வராது. நீ இனிமே எங்கள் வீட்டு பக்கமோ இல்லை கடை பக்கமோ வந்துட்ட, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேம்மா, அவள் நாடகம் நடிச்சுக்கிட்டே இப்போது மாசமாக இருக்குன்னு பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காமா. இப்போது நான் மாசமாக இருக்குன்னு வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. முதல்ல அவளை இங்கேருந்து துரத்தி விடுமா. என்னடா சொல்கிற? அவ மாசமா இருக்காளா? ஆமாம்மா, அப்படிதான் சொல்லி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கிட்ட சொல்லுவோம். கோமதி இருந்துட்டு, இங்க பாருடி, என்னடி நடிப்பு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க நீ? எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு வேற பொய் சொல்றதுக்கே தெரியலையா? இப்படி ஒரு பொய்யை சொல்லிதான் என் வீட்டுக்குள்ள வரணுமாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை இங்க பாருங்க அத்தை, நான் குழந்தை விஷயத்துல பொய் சொல்லல அத்தை. ஏன் அத்தை என்னை யாருமே நம்ப மாட்டீங்க? இங்க பாருங்க அத்தை, இப்போ உண்மையாவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டெல்லாம் வந்துட்டேன். நீங்கள் என்னை நம்பாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னால் நம்பவே முடியாத நீ ஒரு ஃப்ராடுடி, ஒரு 420. நீ எந்த நேரத்தில் எப்படி போய் சொல்லுவ, யாரை எப்படி ஏமாற்றி அவங்கக்கிட்ட இருந்து என்னத்தை பறிச்சுட்டு போகலாம் தாண்டி யோசிப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தங்கமயில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருடி, இந்த நீலி கண்ணீரெல்லாம் இங்கே வடிச்சுக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து போ, உன்னோட பித்தலாட்ட வேலையெல்லாம் மற்றவங்க கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் என்னை நம்பலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை நம்பணும்னா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அத்தை. அங்கே போயிட்டு எனக்கு செக் பண்ணுங்க, டாக்டர் செக் பண்ணி சொல்லுவாங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும்ல அத்தை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, இவ பித்தலாட்டத்தெல்லாம் இன்றைக்கே நம்ம முறியடிக்கணும்டா, வாடா இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் இவ சொல்கிறதெல்லாம் பொய்யை நிரூபிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை கூப்பிடுவோம். இங்கே பாருமா, அவகிட்ட நம்ம எதுக்காக நிரூபிக்கணும்? அவகிட்ட நிரூபிக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லவே இல்லைம்மா. அவள் பொய் தான் சொல்லுவாள்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைம்மா. இங்கே பாருடா, அம்மா சொல்கிறேன்ல, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நான் வரல, இவளுக்காக நான் கடையெல்லாம் விட்டுட்டு வர முடியாதம்மா, கடையில் எனக்கு வேலை இருக்குது,
இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன நான் உண்மையை சொல்லிடுவேன்றது பயம் உங்களுக்கு இருக்குதா? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் என்னை நம்புங்க. என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்த விருப்பம் இல்லாததுக்காக தானே இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, நம்மளை எப்படி கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கான்னு பாருடா, இவ இவ பேசுறதெல்லாம் பொய்ன்னு நம்ம நிரூபிச்சே ஆகணும்டா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் நம்ம மீனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மீனா கோமதிக்கு கால் பண்ணுவோம். நம்ம கோமதி இருந்துட்டு, அடியே மீனா, இங்கே பாருடி, அந்த அந்த பொய்க்காரி அந்த மயில் இருக்கால, அவ இன்னைக்கு கடைக்கு வந்திருக்காடி. கடைக்கு வந்து சரவணன் கிட்ட என்ன பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அவ மாசமா இருக்கான்னு பொய் சொல்லியிருக்காடி. பொய் சொன்னது மட்டும் இல்லாம, இனிமே நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காடி. இவ மாசமாவே இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதனால தான் அவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அத்தை, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அத்தை போய்கிட்டு இருக்கீங்க? நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வழக்கமாக போவோம்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் மீனா. நீ வரதந்தா கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோமதி, அதுக்கப்புறம் சரவணன், அதுக்கப்புறம் மயில், இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன உடனே அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாங்க. வாங்கி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் வந்து, அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, இவ பண்ணுற நாடகத்தெல்லாம் பாரு மீனா, வீட்டுக்குள்ளே வரத்துக்காக எப்பேற்பட்ட நாடகத்தை நடிக்கிறா. ஒரு முறை தான் நாங்கள்லாம் ஏமாறுவோன்னு அவளுக்கு தெரியல. இப்போயும் நம்ம ஏமாந்து போய் நிற்போன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா போல. அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்க அத்தை, ஒரு வேளை மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரடி, அவள் மாசமாக இருந்தாலையும் இல்லைனாலையும் அவளை என்னோட வீட்டுக்குள்ளே நான் சேர்த்தவே மாட்டேன்டி. அவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் இருக்கிற பந்தம் எப்போவோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் வீட்டு வாரிசை நான் சுமக்கிறேன் அத்தை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை. என்னோட மனசு கஷ்டப்பட்டா உள்ளே இருக்க பாப்பாவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கும். எதுக்காக அத்தை இப்படியெல்லாம் என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்க? இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கொஞ்ச நேரம் போய் உக்காருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அதாவது தங்கமயில் கிட்ட சொல்லவும், தங்கமயிலும் அப்படியே போய் உக்காந்துக்கிறாங்க. ஏய், இங்கே என்னடி நடக்குது? நீ ஒரு வார்த்தை சொன்னால் அவள் அப்படியே கேட்குறா. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? உனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அத்தை. மயிலாக்கா எனக்கு நேற்றே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லலை அத்தை. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் எனக்கு தோணுது. அப்படி உண்மையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கோமதிக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவும், நம்ம அந்த சரவணன் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா மீனா, இந்த விஷயத்தில் அவள் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவளை வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்த்த மாட்டேன். அவளை குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கிட்டு குழந்தைய பெற்று எங்ககிட்ட கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அது மயில் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்க மாமா, குழந்தை வேணும், ஆனால் நான் வேண்டாம். இல்லை, நான் என்ன மாமா பாவம் பண்ணிட்டேன்? அந்தளவுக்கு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேனே, உங்களுக்கு புரியலையா மாமா? அது என்னை மன்னிச்சிருங்க மாமா. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா மாமா? நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் சித்திரவதையை கொடுமையாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அம்மா ஒவ்வொரு நாளும் என்னை ஊசி குத்துற மாதிரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி பேசுகிறாங்க மாமா. என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல மாமா. ப்ளீஸ் மாமா, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னோட மனசில் இருக்கிற வலியையும் வேதனையும் பற்றி சொல்கிறியே, என் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம், என் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதெல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா? அப்படியெல்லாம் யோசிச்சு பார்த்துருந்தா என்கிட்ட வந்து நீ உண்மையை சொல்லியிருப்படி. நீ உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக உன்னை நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து என்னை நிப்பாட்டிட்டியடி. நீ தான் உலகம், நீ தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருந்த என்ன நீ என்னோட வாழ்க்கையில் தேவையே இல்லை, நீ என்னோட வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு பொருள்னு நினைக்க வச்சுட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அழுதுகிட்டே பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, அவர் தான் ரொம்ப எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதுல்ல, அவர் கூட கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கக்கா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போய் உக்காருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில வெளியே அனுப்பி வச்சிடறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலுக்காக நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து, இங்க பாருங்க மாமா, நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் மயிலக்கா கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான். ஆனா அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்து இப்போ ஒரு நல்ல மனுஷியா ஒரு நல்ல மனசுக்காரங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மன்னிச்சா கண்டிப்பா உங்களோட 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மாமா. நீங்க மயிலாக்காவை மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம சரவணனுக்கு கோவம் வருது. இங்க பாருப்பா மீனா, நீ மயிலை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் பேசவே பேசாதப்பா. நான் என்னப்பா பாவம் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும்? நான் என்ன பாவம் பண்ண சொல்லுங்க? என்ன மட்டும் தேடி தேடி எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? எதுவுமே வேண்டான்னு விலகி தானே நிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவரே விலகி நிக்கிறாரே, அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு யாருக்குமே தோணவே தோணாதா? என் மனசு எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோன்னு யாருக்குமே யோசனையே இல்லையா? மற்றவங்களோட மற்றவங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி தான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசு சொல்கிற மாதிரி நான் எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இனிமே என்னோட மனசு சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துக்க போகிறேன். இனிமேல் யாருமே என்னை கேள்வி கேட்கவே கூடாது. எங்கே போன, எங்கே இருந்த, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு யாருமே என்னை கேள்வி கேட்கவே கூடாது. அப்படி கேட்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. இனிமேல் யாருமே என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எவ்வளோ மனசு வருத்தத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்களோட கஷ்டமும் எனக்கு புரியுது மாமா. நீங்கள் கஷ்டப்படாதீங்க, பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா மீனா, இந்த விஷயத்தை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசுறது எனக்கு சரின்னு படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம டாக்டர் தங்கமயில கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனேயே நம்ம டாக்டர் கிட்ட எல்லாருமே போகிறாங்க. உள்ளே போன உடனேயே நம்ம டாக்டர் இருந்துட்டு தங்கமயில இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்கிறத கேட்குறாங்க. சரி, நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஸ்கேன் பண்ணி போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே நம்ம தங்கமயிலே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டும் வந்துடுது. வந்த உடனேயே நம்ம டாக்டர் இருந்துட்டு மீனாக்கிட்டேயும், அதுக்கப்புறம் சரவணன், அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி, இவங்க 3 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், அதாவது உங்களோட மருமக மாசமாக இருக்காங்க. அவங்க இப்போது 2 மாதம் காட்டுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதிக்கும் அதிர்ச்சி தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ தெரியல. ஆனால் உடனே போயிட்டு தங்கமயில கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்கவும், இதை பார்த்த கோமதி இவ்வளோ நேரமாக நம்மக்கிட்ட தங்கமயில பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தவரா இப்படியே அக்காவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு அக்காவை ஏதோ ஒரு ஓரத்தில் மாமாவுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க பண்ண தப்பால தான் அவங்க இப்போ வரைக்குமே கோவத்தில் இருக்காங்க. அந்த கோவத்தெல்லாம் குறைக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அவர் சந்தோஷமாக போயிட்டு கட்டி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி இவங்க 2 பேரும் ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, அப்படியே பல வருஷம் ஜென்மத்தில் பகையாக இருந்துற மாதிரி இருந்தாங்களேடி, ஆனால் இப்போ பாரு பள்ளி மாதிரி 2 பேரும் ஒட்டிக்கிட்டாங்களே, இப்போது இவங்கள நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அத்தை. இவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் வெளியே வரீங்களா? இங்கே பாருடி, இது ஹாஸ்பிட்டல் ரீ, அதுவும் டாக்டர் கேபின் ரீ, இது அங்கே போய் இப்படியெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் ரொம்ப தப்புடி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட உடனே இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அத்தை. அவங்க ரொம்ப நாளாக கழித்து இப்போ தான் ரொம்ப எமோஷ்னலாக கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் டாக்டரையும் கொஞ்ச நேரம் வெளியே வர வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு மயிலுக்கிட்ட பேசுவோம். இங்கே பாருடி, நீ இப்போது மாசமாக இருக்குன்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் அவங்க உன்னை 2 மாதம் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என் மனசில் இருக்கிற கஷ்டம், பாரம் எல்லாமே குறைஞ்சிருச்சு தெரியுமா? என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படி மனசு மாறுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. நம்ம குழந்தைய நீங்கள் பார்க்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. இந்த குழந்தைய உங்களோடது இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் உசுரோடு இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, இல்லை மாமா, நைட்டு நீங்கள் என்னோட கனவுல வந்தீங்க. வந்து நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னப்போ நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க தெரியுமா? இந்த அதாவது
இந்த குழந்தைக்கு நான் அப்பாவே கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. இத கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த இப்படி ஒரு விஷயத்த என்கிட்ட நீங்க பேசுறீங்களோ அப்படின்னு பயந்து பயந்து நான் உங்ககிட்ட வந்து பேசினேன் தெரியுமா? இங்க பாருங்க மாமா, இனிமே நான் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிச்சிருங்க மாமா. உங்க கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். ஒரு வேலைக்காரி மாரி உங்க வீட்ல இருந்துக்கிறேனே மாமா. என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சரவணன் இருந்துட்டு, "இங்க பாரு மயிலு, நீ கவலைப்படாத. நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு நீ உணர்ந்துட்டல்ல, அதுவே எனக்கு போதும். நீ இப்படி தப்பு பண்ணத உணர்ந்து, இப்படி சந்தோஷமா என்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே எந்த ஒரு விஷயத்துலயும் என்கிட்ட ஒளிவு மறைவுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட உடனேயே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, இனிமே கண்டிப்பா வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் ஒரு பொய்யின்ற ஒரு வார்த்தையே என்னோட வாயிலேருந்து வரவே வராது. நீங்க கவலையே படாதீங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு ஒரு மாரி எமோஷ்னலா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வராங்க. வெளிய வந்த உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு அந்த இது சரவணன பார்த்துட்டு, "சரவணா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நெனச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா சரவணா. நீ கவலைப்படாதடா. நீ நெனச்ச மாரி உனக்கு ஒரு குழந்தை வந்து பொறக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, மயிலு மாசமா இருக்கன்னு சொன்ன உடனேயே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை என்னால எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியவே இல்ல" அப்படின்னு சொல்லிறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம அது பாண்டியனும், கோமதியும் பயங்கர சந்தோஷமா நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கை இனிமே நாச்சு சந்தோஷமா இருக்கட்டும். அ உன்னோட வாழ்க்கையில இனிமே வசந்தம் மட்டும் தான்டா இருக்கணும். அத பார்த்து பார்த்து நான் சந்தோஷப்படணும்" அப்படின்னு கோமதி சொல்லவும், "இங்க பாரும்மா, இனிமே நீ கவலைப்படாதம்மா. கண்டிப்பா கண்டிப்பா நான் அ கண்டிப்பா நான் இனிமே எந்த ஒரு சூழ்நிலையும் தங்கமயில நான் விட்டு குடுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம தங்கமயிலும் இனிமே எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்கு குடுத்துருக்கா. அந்த வாக்க நிறைவேத்துவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது" அப்படின்னு சொல்லிறாங்க. "இங்க பாரு சரவணா, உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் சரவணா. இனிமே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து இணை பிரியாம இருக்கணும் சரியா?" அப்படின்னு சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா தங்கமயில வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு வீட்ல காலடிய எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே சந்தோஷம் தாங்கல. அவ்வளோ ஒரு ஆனந்தம். "இங்க பாருங்க மாமா, இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் வந்துடவே மாட்டேன். என்ன ஒரே ஒரே சமயத்துல என்ன என்ன தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம தங்கமயிலையும் சரவணனையும் பார்த்து அப்பத்தா இருந்துட்டு, "சரவணா, என்ன சரவணா, தங்கமயில் கூட வந்திருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்பத்தா, தங்கமயில் இப்போ மாசமா இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர சந்தோஷத்தோடு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "ஐயா சரவணா, நீ உண்மையாவா சொல்கிற? நீ அப்பாவாக போறியாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமா அப்பத்தா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னோட சந்தோஷத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, "அத்தை, நீங்க மயிலக்காக்கு கொஞ்ச நாளைக்கு வேலை வைக்காம இருங்க. அதுக்கப்புறம் அவங்களே வேலை செஞ்சுக்கிட்டோம். கொஞ்ச நாள் மட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே வைக்காதீங்க அத்தை" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம அ மீனா மயில் இருந்துட்டு போயிட்டு சரவணன் கிட்ட, "மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன விஷயம் பேசணும்? சொல்லுமா" அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, "இங்க பாருங்க மாமா, என்னோட வாழ்க்கையில உங்கள நான் மறக்கவே மாட்டேன் மாமா. எனக்காக நீங்க ஒரு வறுக்காத கல்லைய நீங்க வந்து சாப்பிட்டீங்க. அது அது பார்த்ததுலருந்து இப்போ வரைக்குமே எனக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது மாமா. மனசு எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுது" அப்படின்னு சொல்லிறாங்க. இத கேட்ட உடனேயே நம்ம தங்கமயில இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, இனிமே நீங்க எந்த வகையிலயும் கஷ்டப்படவே கூடாது. உங்கள கஷ்டப்படுத்தவும் விடமாட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா உங்கள நான் சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு சொல்லிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு சந்தோஷமா போயிட்டு ஸ்வீட் கொடுக்குறாரு நம்ம பாண்டியனுக்கு. பாண்டியனுக்கு ஸ்வீட் கொடுத்த உடனே, "எனக்கு ஸ்வீட் எல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணா என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா தங்கமயில் மாசமாக இருக்கா அதனால தான்ப்பா அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு கண்டிப்பாக எதுவும் ஆயிருக்காதுன்னு இப்போ வரைக்குமே என்னோட மனசு சொல்லிகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவான்னு நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு இந்த வாழ்க்கை இப்போ இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கணும் கடவுளே என்னையும் என்னோட மாமாவையும் இப்படியே சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனும் ரொம்பவே சந்தோஷமா தங்கமயில போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம பாப்பா வந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க மாமா கண்டிப்பா குழந்தை உங்களை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தங்கமயிலும் சரவணனும் இனிமே பிரியாம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம